அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். சின்ன சின்ன விஷயங்கள் இதை எடுத்து பேசாட்டி என்ன, இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவில் சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சின்ன செயலும் இல்லை, சின்ன விஷயமும் இல்லை. ஏன்னா இது ஒரு பப்புள் மாதிரி உருவாகி அது ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும். நம்ம வம்சத்தில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தலைமுறையாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன விஷயமாக தெரியும். உதாரணத்துக்கு ஒரு அன்னதானம் சம்பந்தமான விழாக்கள், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் தொடர்ந்து நிகழ்ந்துகிட்ருக்கோம், தலைமுறையாக நிகழ்ந்துகிட்ருக்கோம். இதை தடுக்கிறதுக்கு, சரி பண்ணுறதுக்கு அந்த வம்சத்தில் யாரோ ஒரு கவனமான ஆள் வராத வரைக்கும் அதை தடுக்கவே முடியாது. இல்லைன்னா அது தொடர்ந்து தொடர் வண்டி மாதிரி ஓடிட்டுருக்கும். அவங்க வீட்டு கல்யாணமா, அவங்க வீட்டு அன்னதானமா, அங்கே இப்படி தான் நடக்கும். அவங்க அப்பா காலத்தில் அப்படின்னு ஒரு கதை வச்சுருப்பாங்க, அப்புறம் பையன் காலத்தில் அப்படின்னு இன்னொரு கதை வச்சுருப்பாங்க. இது வில்லேஜில் வசிக்கக்கூடிய மக்கள்கிட்ட இந்த வார்த்தைகள் அப்படியே அங்கேயே தேங்கி போய் இருந்து அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி தலைமுறையாக வந்துட்டுருக்கோம். இதே சிட்டிகளில் ஷிஃப்ட் ஆகி நம்ம வாழ்க்கை முறையில் வாழக்கூடிய இடங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்காது. ஆசிரமத்தில் போய் அன்னதானம் போட்டுட்டு வரேன்ட்டு போவாங்க, அங்கே 10 பேருக்கு சாப்பாடு பத்தாமல் போயிடும். ரொம்ப செல்வ செழிப்பமாக வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது, 10 பேருக்கு சாப்பாடு போடுறது ஒரு பொருட்டே கிடையாது. ஆனால் நான் சரியாக கணிக்கலை, இவ்வளோ ஆள் எக்ஸ்ட்ரா வந்துடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல, இப்படி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அதை கடந்து போயிடுவாங்க. அவங்க பெருமைக்கு சொல்லலை, எங்கள் வீட்டு விசேஷத்தில் ஒவ்வொரு முறையும் நான் பார்த்துருக்கிறேன். ஏறத்தாழ ஒரு 8-9 விசேஷங்கள் நம்ம வீட்டில் பெரிய அளவில் நடத்தப்பட்டிருக்கு. எல்லா விசேஷத்துலேயும் 2 மடங்கு சாப்பாடு, 2 மடங்கு. ரிட்டன் போனவங்கள்லாம் ரிட்டன் வந்து மறுபடியும் சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி, 3 மணிக்கு மேலே வந்து மறுபடியும் ரிட்டன் வந்து சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி, அள்ளி கொண்டு போய் எங்கேயாவது கொடுக்குற மாதிரி தான் இதுவரையும் நிகழ்ந்திருக்கு. சமீபத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். ஒட்டு மொத்தமாக ஒரு 1.5 லட்ச ரூபா தான், அதிகபட்சம் போனால் அதிகபட்சம் ஒரு 1.5 லட்ச ரூபா தான் அந்த கல்யாணத்துக்கே செலவே ஆகிருக்கும். ரொம்ப எளிமையான கல்யாணம், சிதவத்தியாத்தி கல்யாணம் தான். எல்லாமே அங்கே நிறைவு, அவ்வளவும் நிறைவு. 3 மணி வரையும் சாப்பாடு, 5 மணி வரையும் சாப்பாடு, மறுபடியும் அதை சூடு பண்ணி காலையில் வச்சுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு மிச்சமாக கிடக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப எளிமையான குடும்பம். இதை வந்து நம்ம கஞ்சத்தனம், கவனக்குறைவு, நான் சூஸ் பண்ணது சரியில்லை, சமயக்காரன் சரியில்லை, சப்ளையர் சரியில்லை, இப்படி ஏதோ ஒன்றை சொல்லி நம்ம கடந்து போயிடுவோம். விஷயம் அது கிடையாது. அது பல வகையில் அது தொண்டு தொட்டு ஒரு சொல், ஒரு வாக்கியம் அந்த வம்சத்துக்கு விழுந்து அது நடைமுறையில் இருக்கும். ஏன்னா நம்மலாம் தவத்தில் போகிற ஆளுங்க, இதை கண்காணிக்கக்கூடிய அறிவு இருக்கணும் நம்மளுக்கு.
ஏன்னா இதை நம்மளால் மட்டும்தான் தடுக்க முடியும். தவத்துக்கு அப்பால் உள்ளவங்களுக்கு இதை தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. என்னுடைய மாமனார் வீட்டு சைடில் நடக்கக்கூடிய அத்தனை விசேஷத்துலேயும் தவறாமல் சண்டை நடக்கும். இதை நான் கவனிப்பேன். எங்கள் வீட்டுக்கு அவங்க வீட்டிலேருந்து யாராவது ஒரு ஆள் விருந்தாடியாக வந்து போனால் மிகப்பெரிய கலவரம் எங்கள் வீட்டில் நடக்கும். அடிதடி கலவரம். இதையும் நான் பலமுறை கவனிச்சிருக்கேன். ஒரு முறை நான் விசேஷம் வைக்கிறதுக்கு முனைப்பாக இருக்கும்போது இரவு கனவுல வந்து அவர் பேரை போட்டுறாத, கல்யாணத்தில் சண்டை நடக்கும். நான் எப்படி போடாமல் இருக்க முடியும்? போடலைன்னா வீட்டில் சண்டை நடக்குமே. போட்டேன். கடுமையான சண்டை. சண்டையினுடைய உச்சபட்சமாக ஒரு சமயக்காரர் சபிச்சதனுடைய விளைவாக அடுத்த வருஷம் நீ உயிரோடு இருக்க மாட்ட அப்படின்னு இன்னொரு பையனை சபிச்சதனுடைய விளைவாக கரெக்டாக அந்த ஒரு வருஷத்தில் அவன் கொடூரமான முறையில் இறந்தான். இப்போ நான் நினச்சி பார்க்குறேன், அந்த பத்திரிகையில் பேரை போடாமல் இருந்திருந்தால் இந்த மரணம் நிகழ்ந்திருக்குமா? இந்த அஜாக்கிரதைக்கு அந்த மரணத்துக்கு தொடர்பு இருக்கே. அப்படி யோசிக்க தோணுது. எவ்வளவு பெரிய பணக்காரனாகவும் செல்வந்தராகவும் இருந்தாலும் ஒரு தரித்திரியம் சட்டியை சுரண்டக்கூடிய, இல்லை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சட்டியை சுரண்டக்கூடிய ஒரு தரித்திரியம் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும். பிரம்மாண்டமாக நடந்த கல்யாணம் ஆனால் அந்த ஆணா வந்து நின்றோம். அதை அப்படி பண்ணாங்க, இதை எப்படி பண்ணாங்க, அப்படியே வியக்கிற மாதிரி பண்ணாங்க, அவ்வளோ பணம் செலவு பண்ணாங்க, இதை செலவு பண்ணாங்க, எல்லாம் சொல்லிக்கிட்டே வரலாம். ஆனால் அப்படின்னு ஒன்றை வந்து அந்த ஆணா போடுற மாதிரி வந்துடும். அப்போ அது என்ன? அதை ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும். தவத்தில் போகிற ஆளுங்க நம்ம சங்கல்பம்னு நம்மளுக்கு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கே வைக்கணும். என்ன நடக்குது, என்ன நிகழுது, நீ கவனிக்காத வரைக்கும் அந்த குழந்தை மண்ணை தின்னுக்கிட்டே தான் இருக்கும். நீ திரும்பி பார்த்தேன்னா கையில் வச்சுருக்க மண்ணை கீழே போட ஆரம்பிச்சிடும். இந்த நுட்பம் தவத்தில் போகிற அத்தனை பேருக்கும் வரணும். ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம விழிப்புணர்வாக இருக்கணும். இப்போ சொன்ன மாதிரி உயிருக்கும் இந்த அஜாக்கிரதைக்கும் கூட தொடர்பு உண்டாகிரும். ஆத்ம நமஸ்காரம்.